நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிக்காவிட்டால் திமுக தலைமையிலான கூட்டணி வரும் தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற வரையில் வன்னியர் மக்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று கோரிய போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் அதை வலியுறுத்திய போது இது சமூக நீதி அரசு, கண்டிப்பாக இதற்கு உரிய நடவடிக்கைகளை நான் மேற்கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டுவேன் என்று சொன்ன மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஏன் இதுவரையில் இதை நிறைவேற்றாமல் காலதாமதப்படுத்துகிறார் என்கிற கேள்வியை சமூக நீதி கட்சிகளும் சமூக நீதி அமைப்புகளும் கேள்வி எழுப்புகிறார்கள்.